ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கடந்த சில மாதங்கள், வருடங்கள் கூட சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் நம்ம டிவி ஆன் பண்ணும்போதெல்லாம் இந்த நாய்கள் பற்றி தான் நியூஸு. தெருவில் வந்து ஓடி ஓடி துரத்தி துரத்தி கடிக்கிறது, எங்கே போனாலும் நாய்கள் கூட்டமாக இருக்கிறது, இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த கடிக்கிற விஷயங்கள் வந்து சில வருஷமாக அதிகமாக இருக்கிறது. இது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஆதங்கத்தை நான் வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்தியிருக்கேன், பின்னாடி பேசியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய எண்ணங்கள் போல தான் உங்களோட எண்ணங்களும் இருக்குதுன்னா மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பார்த்தீங்களா, அங்கங்கே பக்கத்தில் எங்கெங்கேயோ படுத்து கிடக்குறாங்க, ரோட்டில் போகிறாங்க வராங்க. ஆனால் இந்த இருக்க ஏரியாவில் எல்லாமே அன்பாக இருக்காங்க. இவர் வந்து இந்த தெருவில் தான் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வந்து வாசலில் படுத்துப்பார். நானும் வந்து முன்னாடி ஒரு 3 நாய் வளர்த்துருக்கேன். அது இறந்து போனதுனால எனக்கு சோகம் தாங்க முடியாமல் வளர்க்குறத நிறுத்திட்டேன். இதுக்கு முன்னாடி ஓட்டு வீடு இருந்தப்போ இந்த மாதிரி தான் டாக்ஸ் வாசலில் வந்து படுத்துருக்கோம். நாங்கள் வீடு கட்டுறதுக்காக வேறு ஏரியோ போயிட்டோம். அப்போ வந்து இந்த டாக்ஸ்லாம் எப்படி போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் வீடு கட்டிட்டு இங்கே வந்த பிறகு டாக் இல்லாமல் இருந்ததுனால தான் அந்த 3 டாகும் நான் வளர்த்தேன். அது சம்திங் காரணங்களால் இறந்து போச்சு. அதனால் நான் வளர்க்குறத நிறுத்திட்டேன். இப்போ வந்து ரோடு இங்கே அகலப்படுத்தினதுனால நம்ம வீட்டு காம்பவுண்ட்லாம் எடுத்தாச்சு. அதனால் எப்பவும் போல் வாசலில் வந்து டாகுங்க படுக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு நாம் வந்து சாப்பிட்டதை வச்சோம்னா சாப்பிடுவாங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே இதை பற்றி பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். அனைவரும் நலமாக எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம் உங்களோட. வாங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்ட்ரீட் டாக் பற்றி தான். நம்மலாம் சின்ன வயசில் எப்படியெல்லாம் அந்த டாகோட விளையாடுவோம், அந்த டாகுக்கு சாப்பாடு போடுவோம், அந்த அந்த தெரு நாய்கள் எல்லாம் நம்ம கூட எவ்வளோ அன்பாக இருக்கும் அப்படிலாம் நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும், அந்த தெருவில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 3-4 நாயாச்சும் வாசலில் படுத்து கிடக்கும். எதுக்கு சொல்லுங்க, நம்ம அப்போல்லாம் வாசலில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். பெரிய பெரிய மாடி வீடுலாம் அப்போ கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் நான் வளர்ந்ததில் எங்கள் வீடு வந்து கூரை வீடு. எல்லாமே மேக்சிமம் கூரை வீடு தான். ஒரு சில வீடு தான் மெத்த வீடுங்க. அந்த மெத்த வீடுங்களையுமே சரி நாய்கள் இருக்கும், வாசலில் படுத்து கிடக்கும். அவங்கவுங்க சாப்பிட்டாங்கன்னா வந்து சாதம் வைப்பாங்க, சாப்பிடும். அது வந்து ஒரு நன்றி உணர்ச்சியோடு நம்மளை காலை சுற்றி சுற்றி வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி அனுபவங்கள் என்ன மாதிரி சில பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறதுனா, இது ஏன் நாய், இது ஏன் நாய் அப்படிலாம் நாங்கள் வீட்லேயே நாங்கள் 3 நாய் வந்து உக்காந்துட்டு இருக்குன்னா நாங்கள் சாப்பிட்றோம் அப்படி சொன்னால், இது ஏன் நாய், இது ஏன் நாய், அது ஏன் நாயின்னு சொல்லிட்டு நாங்களாம் சாதம் வைப்போம். அதுங்க சாப்பிடும். சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டையே தான் சுற்றிட்டு இருக்கோம். தெருவில் போய் விளையாடுற வரைக்கும் விளையாடும். சாப்பாடு டைமுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம வீடு மட்டும் இல்லை, இந்த மாதிரி தெருக்கல்ல இருக்கிற டாக் எல்லாமே அந்தந்த வீட்டில் நிறைய நாய்கள் இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த நாய் கடி பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை, யாரும் கடிச்சதாகவும் இல்லை. 100ல் ஒரு நாய் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரணங்களால் கடிச்சிடும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கே தவிர வீட்டு நாய்கள் வந்து கடிச்சதா சரித்திரமே கிடையாதுங்க. ஏன் இப்படி வளர்ந்துருக்கு நான் சொல்லிட்டு ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் அப்படின்னா, வெளிநாட்டு நாய்கள்லாம் எப்போ வாங்கிட்டு வந்து கையில் காசு இருக்கவங்க, வசதி இருக்கவங்க வெளிநாட்டு நாய்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்க ஆரம்பித்தாங்களோ அப்போ தெரு நாய்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்ததா எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வெளிநாட்டு நாய்களெல்லாம் வந்து வாக்கிங்லாம் கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து ஒரு எதிர்விதமாக பார்ப்பாங்கல்ல, இந்த டாகும் ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல. அதுவும் ஒரு இந்த நம்ம தெருநாய்களுக்குள்ள ஒரு மைண்ட் செட்டு, அவன் புதுசாக வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க, குறைப்பாங்க. இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனுக்கு எப்படி மனசுக்குள்ள வஞ்சங்கள் இருக்கும் அந்த மாதிரி டாகுங்களுக்கும் ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூடமே எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு 10 வருஷமாக பார்த்தேன். எந்த டாகுமே கடிச்சதான் நான் நியூஸ் பார்க்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. ஏதோ ஒரு விதத்தில் எப்பயோ ஒரு விதத்தில் நாய் எங்கன்னா கடிச்சதுன்னு நம்ம கேள்விப்படுவோம், அவ்வளோதான். இங்கேயுமே கல்யாணம் பண்ணிட்டு நான் வந்த பிறகு கூட எங்கள் வீட்லேயும் நாய்கள் வந்து இருந்துச்சு. ஒரே ஒரு நாய் வரும், நாங்கள் சாப்பாடு போடுவோம். ஆனால் அது வந்து
கேர்ள் நாய். அது வந்து அது மாசமாயி அது குட்டிலாம் போடும்போது ஒரு 4-5 நாய் சேர்ந்துடுச்சு. நிறைய எங்கே பார்த்தாலும் போய் சுற்றுங்க, வாசலில் வந்து படுத்துக்கோங்க. ஏன்னா அப்போல்லாம் நமக்கு காம்பவுண்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. வாசலில் வந்து படுத்துக்குவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாய்க்கு சாதம் வச்சுட்டு இப்போ அந்த குட்டி நாய்ங்களாம் கூட இருக்குமா, அதுக்கு பத்தாது. நான்லாம் என்ன செஞ்சுருக்கேன் தெரியுமா? ஏதோ என்கிட்ட முடிஞ்சது நான் வந்து ரேஷன் அரிசி வந்து வாங்கிட்டு வந்தேன்னா அது அதுங்களுக்குன்னு தனியாக வடித்து போட்டிருக்கேன். 4-5 நாய் வந்து இருக்கும், அதுங்களுக்குன்னு தனியாலாம் வடித்து போட்டிருக்கேன். அதுங்க சாப்பிட்டுட்டு இந்த வாழை ஆட்டிட்டு சாப்பிடும்ல, அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அன்பு இல்லாமல் எந்த நாயும் வந்து இருக்காது. நம்மளை விட 100% அதிகமாகவே அன்பு இருக்குது நாய்க்கு. காரணம் இந்த மாதிரி கடிக்கிறது ரெகுலராக வருதுன்னா இந்த மாதிரி நாட்டு நாய்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்ததும் வீட்டு நாய்கள்லாம் தெரு நாய்கள்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு. அவங்க மேலே இருக்க அன்பு அக்கறை போயிடுச்சு. அவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது குறைஞ்சி போச்சு. சாப்பாட்டுக்கு இல்லாமல் எந்த ஒரு வயிறு காஞ்சுதுன்னா அதுங்களுக்கு ஒரு டென்ஷன், ஒரு வெறி வரும்ல, அந்த மாதிரி டைமில் அதுங்க வந்து நடந்து போகும்போது கடிச்சிடுதோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்போல்லாம் என்னோட குழந்தைலாம் டாக் மேலே விழுந்துருக்கு. விழுந்தாலும் அந்த டாக் வந்து கடிக்கவே கடிக்காது, அப்படியே கம்முன்னு அசந்துட்டு கம்முன்னு. ஏன்னா அது நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி, நம்ம வீட்டில் நமக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படிலாம் அது ஒரு மைண்ட் செட் வச்சுருக்கோம். எத்தனையோ முறை நாய் மேலே போய் டக்கு டக்குன்னு விழுந்துருவானுங்க பசங்க, பயமாக இருக்கும். நம்ம நாய் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஆனால் கடிச்சதே இல்லைங்க. இப்போ பாருங்க, பிள்ளைங்க வந்து ரோட்டில் நடந்து போகுது, எங்கேயோ வருது. ஆனால் இந்த நாய்ங்க துரத்தி கடிக்குது. காரணம் என்ன? எல்லாமே நம்ம தானோன்னு தோணுது உண்மையாலுமே. அந்த நாய்ங்களுக்கு கவனிக்க ஆள் இல்லை, அதுங்களுக்கு சாப்பாடு போட ஆள் இல்லை. அது வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அரசாங்கம் எடுத்திருக்கிற முடிவெல்லாம் பார்த்தா ஓகே, கருத்தடைலாம் பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு முகாம் இருக்குது, அப்படின்லாம் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்கனாலும் இதனுடைய தாக்கம் வந்து குறையறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் தான் நான் நினைக்கிறேன். இதுதான் காரணம். அப்போல்லாம் நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மலாம் சின்ன வயசில் எப்படி இருந்தோம், அந்த தெருவில் நாய் இருக்கும், நம்ம சைக்கிளில் போவோம், சைக்கிளில் வரும், எல்லாம் நாயெல்லாம் இருக்கும், அது மாட்டில் வாசலில் படுத்துருக்கோம், எதுவுமே பண்ணாது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பயமாக இருக்குது, எங்கேயுமே போக முடியல, எங்கேயும் வர முடியல. காரணம் என்ன? இதுதான், இதே தான். இது கூட சீமான் அவர்கள் ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, நியூஸில் பார்த்தேன் நான். நாட்டு நாயெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரும்போது இந்த நம்ம தெரு நாயெல்லாம் வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னார். இந்த தாட்டில் தான் சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் நம்ம வீட்டு வாசலில் இருக்கிற நாய்க்கு கொஞ்சம் சோறு வைப்போமே, சோறு வைங்க, அன்பு கொடுங்க, ஆனால் தூரமாக இருந்து கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு வைக்க பழகிட்டா அதுங்க சாப்பிட்டுட்டு அதுங்க நிம்மதியாக இருக்கும், நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணாது. இருந்தாலுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த சுச்சுவேஷனை தாண்டி வந்துடுச்சு இந்த டாக்லாம் அப்படின்னு நினைக்க தோணுது. அந்த அன்பான அந்த கருணையான எண்ணத்துலேருந்து விலகி வெளியே வந்துடுச்சோன்னு தோணுது. எல்லாமே இதுக்கு காரணம் மனுஷங்களா இருப்பாங்களோன்னு தோணுது. ரொம்ப ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. எவ்வளோ தெருநாய்கள் பார்த்துருக்கேன், ஒரு நாய் செத்து போச்சுன்னா அதுக்கெலாம் நான் ஃபீலும் பண்ணியிருக்கேன், அழுதுருக்கேன். இது தெருநாய் தான், நம்ம சாப்பாடு போடுற ஒரு காரணத்தினால, நம்ம எங்கன்னா போனால் வந்து நம்ம பின்னாடியே வாழை சுற்றிட்டு வர்ற காரணத்தினால இதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த டாகெல்லாம் வளர்க்கும் போது. அப்போ நம்ம வளர்க்கலை, நம்ம கையால் நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பாடெலாம் கொடுக்கும்போது அது சாப்பிடும்போது அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தெருநாய்களுக்கு சாப்பாடு வைங்க. வீட்டு வாசலில் வந்து நின்றுச்சுன்னா சாப்பாடு வைங்க. தூரமே தள்ளி இருங்க, கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. நாய் கடிச்சிச்சுன்னா அசால்ட்டாக இருக்காதீங்க, உடனே போய் தடுப்பூசி போட்டுருங்க. நான் வந்து ஏதோ என்னோட இந்த இளமை கால வயது, சின்ன வயசு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்த டாகுங்களோட எண்ணங்கள் எதனால் மாறி இருக்குமோ அப்படின்ற எண்ணங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுகிற விஷயங்கள் தவறாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நான் நல்ல விஷயம்தான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அன்பு காட்டுறது என்றைக்குமே தவறாக ஆகாது. நமக்கு வந்து நல்லதே நடக்கும்னு நினச்சிப்போம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த விஷயங்களில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய். உங்கள் சுதா பாபு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.